சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப மனோஜ் ரோகிணிக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சத்தையும் விஜயா மனசாட்சியே இல்லாம முத்து மீனா கிட்டயே கேக்குறாங்க. ஆனா முத்து இருந்துகிட்டு என்னால டியூ பணத்தையே கட்ட முடியாம திணறிக்கிட்டு இருக்கேன். என்னாலலாம் கட்டவே முடியாது, குடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம மனோஜ் என்ட்ரி கொடுத்து எனக்காக யாரும் பணம் கொடுக்க தேவையில்ல. நானே பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா இருந்துகிட்டு இதையே முத்து மீனா சொல்லியிருந்தீங்கன்னா நான் நம்புவேன். நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்னு மனோஜை பார்த்து நம்ம விஜயாவே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் இருந்துகிட்டு அதெல்லாம் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட காசு கேட்டிருக்கேன், அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே முத்துவுக்கு டவுட்டா வருது. எங்க மறுபடியும் எங்கேயாச்சும் கடன் வாங்கி நம்மளை மாட்டி விட்டுருவானோ சிக்கல்ல அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல. உடனே மனோஜ் கிட்ட சத்தியம் கேட்கிறாப்புல. தலையில அடிச்சு சத்தியம் பண்றவன் தலையிலே அடிச்சு நான் எந்த சிக்கல்லையும் மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மனோஜ் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம முத்துவே பாத்தீங்கன்னா விடுறாப்புல. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணத்துக்கு பணம் வேணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம முத்துவும் மீனாவும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ரவியும் ஸ்ருதியும் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. இதை கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்க டியூ மாசம் மாசம் கட்டுறதுக்கு நாங்களும் பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க. இதனால நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொஞ்சம் இது சிரமம் கம்மியாகும் இல்லையா. இங்க டியூஷன் கிளாஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை காமிக்கிறாங்க. வழக்கம் போல பாத்தீங்கன்னா நம்ம ஆளு பாத்தீங்கன்னா ஸ்வேதாவை ரூட் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்ப அங்க முத்துவும் மீனாவும் கிளாஸ்க்கு வராங்க. வந்தவங்க சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடக்கிற விஷயத்த சொல்லி எல்லாத்தையும் அழைப்பு விடுக்கிறாங்க. அப்ப அங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல லவ்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு போயமா இங்கிலீஷ்லயே சொல்லணும் அப்படின்னு ஸ்வேதா எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல, நம்ம தலைவர் ஏந்திரிச்சு போய் நேரா ஸ்வேதா கிட்ட போயம சொல்றதுக்கு பதிலா காதலை சொல்லிடுறாப்புல. ஸ்வேதா உடனே அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது இவங்க விஷயத்துல அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணத்தை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே கல்யாணத்துக்கு ஒவ்வொருத்தவங்களா வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ படு ஜோரா பாத்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் வீட்லயே பண்ணி இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.